எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு இளம் வாக்காளர்களுக்கு ஸ்மார்ட் போன்களை வழங்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறினார். எங்களுக்கு வந்த செய்தி, ஏடிஎம்கே ஆளும் கட்சி கிட்டத்தட்ட 1 கோடி இளைய வாக்காளர்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் யங் ஓட்டர்ஸ்க்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு வந்து செய்தி. அது சம்பந்தமா ஒரு போன் கம்பெனி, நாட் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இங்க ஒரு கம்பெனி, விநியோகம் செய்யற கம்பெனி, டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க கிட்ட ஒரு முன்பணம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அவங்க டோர் டெலிவரி, இவங்க சொல்ற ஆளுங்க டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க, யாருக்கும் தெரியாத அப்படின்னு எங்களுக்கு நேற்று வந்த செய்தி. அது இதை தேர்தல் ஆணையத்திட்ட நாங்க புகார் இன்னைக்கு கொடுக்க போறோம். இது அவங்க உறுதி செய்யணும், அது விசாரணை நடத்தணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த கம்பெனி அதிகமா போனை வாங்கியிருக்கிறாங்க, விலைக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னா செல்லான் இது ரிசீப்ட் எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு என்னென்ன கணக்கு எல்லாமே அது உண்மையா இருந்ததுன்னா அது கொண்டு வரணும், விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், தடுக்கணும். அது